யாரு ஓனர்? நீங்க கொஞ்சம் பேசாம சாப்பிடுறீங்களா? ஏமா இவன் உன்ட்ட ஓனர்னு சொல்லி வச்சிருக்கானா? ஆமா, இவர் தானே ஓனரு. எதுக்கு ஓனரு? டிராவல்ஸ்க்கு ஓனரு. எந்த டிராவல்ஸ்க்கு ஓனரு? என்னம்மா நீ இப்படி வெள்ளந்தியா இருக்க? எதை சொன்னாலும் நம்பிடுவியா? எங்க ஓனர் சார், உங்க மூஞ்சியை கொஞ்சம் காட்டுங்க. ஏமா இந்த மூஞ்சியை பார்த்தா உனக்கு ஓனர் மாதிரி தெரியுதா? சொல்லி முடிஞ்சது. சாமி சாப்பிட்டு முடிச்சு உடனே கிளம்புறீங்களா? இல்ல உண்மை தெரிய வேண்டாம். நீ என்னென்னமோ சொல்லி வச்சிருக்க? இந்த பாருமா, இவன் ஓனரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. இவன் ஒரு டிரைவர் டூரிஸ்ட் வண்டி ஓட்டுற டிரைவர். அவன் ஓனர்லாம் இல்லைங்க, டிராவல்ஸ்ல வாடகைக்கு வண்டி ஓட்டுறான். யாராவது கார் டிரைவரா கூப்பிட்டா வாடகைக்கு வண்டி ஓட்ட போவான். உங்க வீட்டுக்கே அவன் டிரைவர் வேலைக்கு தானே வந்தான். அப்புறம் எப்படி நீங்க அவனை ஓனர்னு நம்புனீங்கன்னு தெரியல. இவர் இப்போ அப்படி எல்லாம் சொல்லலங்க. சொந்தமா டிராவல்ஸ் வச்சிருக்கேன், ரொம்ப தெரிஞ்சவரு, நம்பிக்கையான ஆள் வேணும்னு கேட்டாரு, தான் நானே வந்தேன்னு சொன்னாரு. அப்படிதானங்க சொன்னீங்க? நீங்க இந்த மாதிரி எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரே ஒரு பதில் தாங்க. அப்ப உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்க இப்படி வீட்டுக்குலாம் வந்து தங்குவீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கலங்க. எதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட உண்மையை சொல்லணும் தான் நான் சொல்லல. பல கஸ்டமர்ஸ் கிட்ட பல கதையை நான் சொல்லிருக்கேங்க. அதே மாதிரி தாங்க உங்ககிட்டயும் சொன்னேன். உங்ககிட்ட அன்னைக்கே கேட்டேன்ல, இன்னும் வேற ஏதாவது பொய் சொல்லிருக்கீங்களா? இருந்தா இப்பவே சொல்லுங்கன்னு சொன்னல. அப்ப என்ன சொன்னீங்க? இது வரைக்கும் பேசின எல்லா பொய்க்கும் மாட்டிக்கிட்டேன், இதுதான் லாஸ்ட்னு பக்கமா பேசுனீங்க. இப்ப மறுபடியும் ஒரு பொய். ஏங்க இது போய் என்ன முடிக்கிறது பத்தியா? பையன் ஏதாவது பொய்ய அடிச்சு விடாம இருந்தா சரிதான்டா. விடுப்பா, அவன் கிடக்குறான். வந்து 3 மாசம் ஆச்சு. இத்தனை நாளா இந்த பொய்யே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இது தப்புதானே? தப்புதான், பெரிய தப்புதான். டேய் சும்மா இருடா. சும்மா இருக்கடா. டேய் சோடா, அண்ணே. இனிமேலாவது இந்த மாதிரி அடிச்சு விடுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுறா. எதுவா இருந்தாலும் உண்மையை பேசி பழகு. புரியுதா? சரிண்ணே, இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். ஹரிச்சந்திர ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. எல்லாரும் நம்பிருங்கப்பா. நீங்க நம்பிருங்க. டேய், கொஞ்சம் சும்மா இருக்கலாம்டா ரெண்டு பேரும். அவன் தான் சத்தியம் பண்ணி சொல்றான்ல, இனிமே போய் சொல்ல மாட்டான்ப்பா. இல்லண்ணே, நீ நான் இவரை நம்பவே மாட்டேன். சங்கா